ஓம் ஸ்ரீ மகாகணபதியே போற்றி. பிள்ளையாருக்கு ஏன் சிதறு தேங்காய் உடைக்கிறோம்? விக்னேஸ்வரர் தன்னோட அப்பாவான ஈஸ்வரனை பார்த்து, உன் சரசையே எனக்கு பலி கொடுன்னு கேட்டுட்டாராம். எல்லாத்தையும் விட உயர்ந்தது எதுவோ அதை தியாகம் பண்ணினாதான் மகாகணபதிக்கு பிரீத்தி ஏற்படுறது. அவ்வளவு பெரிய தியாகம் பண்றதுக்கு தயார்னு சொல்ற விதமா ஈஸ்வரனை போல 3 கண்கள் இருக்கிற தேங்காய சிருஷ்டி பண்ணி அந்த காய அவருக்கு நாம அர்ப்பணம் பண்றதுக்கு ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணியிருக்கார். விநாயகர் மட்டும் ஏன் மூஞ்சூர வாகனமா வச்சிருக்கார்? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும் இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? இவரோ யானை மாதிரி இருக்கார், அதற்கு நேர் மாறா ரொம்ப சின்ன உருவமா இருக்கு மூஞ்சூறு. இத அவர் தன்னோட வாகனமா வச்சிருக்காரு. மத்த சுவாமிகளுக்கு ஒரு மாடு, ஒரு குதிரை, ஒரு பட்சின்னு வாகனம் இருக்கு. இவர் எத்தனைக்கெத்தனை பெரிய சுவாமியா இருக்கிறாரோ அத்தனைக்கத்தனை சின்ன வாகனமா வச்சிருக்காரு. சுவாமி எதை வாகனமா வச்சிருந்தாலும் வாகனத்தால சுவாமிக்கு கௌரவம் இல்லை, சுவாமியால தான் வாகனத்துக்கும் கௌரவம். வாகனத்துக்கு கௌரவம் கொடுக்கறதுக்காக அதோட சக்திக்கு ஏத்த மாதிரி நெட்டி பிள்ளையார் மாதிரி கணம் இல்லாம இருக்கிறார். வாகனத்துக்கு சிரமம் இல்லாம, ஆனா அதுக்கு மரியாதை, கௌரவம் எல்லாம் கிடைக்கிற மாதிரி தனக்கு வாகனமா வச்சிருக்கார். ஸ்தூல காயரா இருந்தாலும் பக்தர்களோட இதயத்துல கணம் இல்லாம லேசா இருப்பேன், இந்த தத்துவத்தை காட்டுறதுக்காக இப்படி வாகனத்தை அமைச்சுட்டு இருக்கார். ஓம் ஸ்ரீ மகாகணபதியே போற்றி.